நாம் மாட்சிமையினால் மூடப்படும் போது ஆபத்திலிருந்து எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை பற்றி கேட்போம். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை பகலில் ஆண்டவர் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும். நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். எசையா 4 அதிகாரம் இறைத்திருவசனங்கள் 5-6. நாம் மாட்சிமையினால் மூடப்படும் போது ஆபத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூண் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. இங்கு நாம் பார்க்கிறோம், மேகத்தூண் இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறது. எசையா 58 அதிகாரத்தில் 8c சொல்கிறது, ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். பல நேரங்களில் உங்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது? சாத்தானும் அவனின் தூதர்களும் என்ன திட்டம் போடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளின் மாட்சியே உங்களின் முன் வந்து உங்களின் பின் வந்து காப்பதால் நீங்கள் அமைதியாய் இருக்க முடியும். மோசே, ஆரோன், யோசுவா மற்றும் காலேபு போன்றோர் இஸ்ரேல் மக்களால் கல்லடிப்பட இருந்தபோது அவர்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்டார்கள். மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர். உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. பழைய ஏற்பாடு இறைவாக்கியர்கள் பலர் ஆண்டவரின் மாட்சியின் நேரடி அனுபவத்தை பெற்றிருந்தனர். அவர்களில் ஒருவர் மோசே. பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். தொடர்வோமா நண்பர்களே?